சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை செஞ்சிருக்காரு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலைச் சேர்ந்த திரு மா சுப்பிரமணியன் அவர்கள். பள்ளிப்படிப்பு முழுவதும் அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து மாநிலத்தில் முதலிடம் பெறுவது என்பது மிகப்பெரிய சாதனை. திரு சுப்பிரமணியன் அவர்கள் தனது உயர்நிலை பள்ளி படிப்பை சங்கரன் கோவிலில் உள்ள ஏவி மேல்நிலை பள்ளியில் படிச்சுட்டு பின்னர் மேல்நிலை பள்ளி படிப்பை அதே ஊரில் உள்ள கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்து முடிச்சிருக்காரு. பின்னர் தனது இளம் அறிவியல் பட்டப்படிப்பை இயற்பியல் துறையில் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சிருக்காரு. இவருடைய தந்தையார் திரு மாரியப்பன் அவர்கள் நெசவு தொழில் செய்பவர், தாயார் திருமதி கோமதி அம்மாள் அதே தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. இவருக்கு 3 சகோதரிகள், ஒரு சகோதரர் இருக்காங்க. இவர்தான் கடைக்குட்டி. இவருடைய மூத்த சகோதரி திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் சங்கரன் கோயிலில் மூத்த வருவாய் ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. மற்ற 2 சகோதரிகள் இல்லத்தரசிகளாக இருக்காங்க. இவருடைய மூத்த சகோதரர் திரு வைரமுத்து அவர்கள் தனியார் துறையில் பணிபுரிஞ்சிட்டு வராரு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் அதுவும் ஒரு ஆண் முதலிடம் பிடிச்சு சாதனை படைச்சது அப்படிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு மேலே இப்போ தான் முதல் முறையாக நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த சாதனையை நிகழ்த்திய திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு நமது யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள். நமது சேனல் அவருடைய நடத்திய பிரத்யேக பேட்டி மற்றும் வெற்றி அடைந்த பிறகு அவர் வெளியுலகிற்கு தரக்கூடிய முதல் பேட்டியே இதுதான். சுப்பிரமணியன், உங்களை பற்றி சொல்லுங்களேன். நன்றி. நான் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிருந்து வர்றேன். என்னுடைய பள்ளி படிப்பு நான் சங்கரன் கோவிலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முடித்தேன். அண்ட் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து முடிச்சிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் ஒரு நெசவாளர் குடும்பம். அண்ட் எனக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க அண்டு ஒரு அண்ணன். நான் கடைசி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் முதலிடம், இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை எப்படி சாத்தியாச்சு? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இப்போ மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்தது ஒரு 6 வருடம் உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா 2020 பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சக்கு அப்புறமே அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸோ இப்போ வரைக்குமே ஒட்டு மொத்தமாக படித்த படிப்புக்கு கிடைச்ச வெற்றியாக இந்த சாதனையை நான் பார்க்குறேன். இந்த தேர்வை எப்போ எழுத முடிவு பண்ணீங்க? இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செஞ்சீங்க? குரூப் 1 தேர்வுக்கு நான் 2020 முடிவு பண்ணிட்டேன், இதை தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 6 இயர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த ப்ரிப்பேர் பண்ண இந்த டயத்தில் பார்த்தோம்னா 2022 ப்ராப்பராக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி கோவிட் லாக்டவுன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போசர் இல்லை, வெளியில் போய் டெஸ்ட் சீரீஸாக அட்டன் பண்ண முடியல. ஸோ அப்போ படிக்க ஆரம்பித்ததில் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டேன் பேசிக்லேருந்து படிச்சுட்டு. அண்ட் தென் குரூப் 4 கிளியர் பண்ணேன் 24ல். ஸோ அதில் 25ல் ஜாயின் பண்ணேன். அடுத்து 2A கிளியர் பண்ணி அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ குரூப் 1 மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்துருக்கிறேன் சார். இதான் அந்த 6 வருஷம். இந்த தேர்வுக்காக உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? ஸோ இந்த தேர்வு ப்ரிலிம்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 2020 நம்ம படித்தது தான். அதிலேருந்து பார்த்தோம்னா பேசிக்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் டெஸ்ட்டு நிறையா அட்டன் பண்ணி அதில் கிடைச்ச அனுபவங்கள், அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டோட அந்த கீஸை எடுத்து வச்சுக்கிட்டு அண்ட் கொஷின் பேப்பரையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதில் நம்ம ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் அதிலே எழுதி பக்கத்தில் உள்ள 4 ஆப்ஷன்ஸுக்கும் அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸையும் நம்ம எழுதி படிக்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு 60 டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது ஒரு சோர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதையும் நம்ம ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஏற்கனவே படித்த புக்ஸையும் திருப்பி ரீகால் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். அந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அப்ஜெக்டிவாக படித்த விஷயங்களை டெலிவர் பண்ணுறது மூலயமா அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும். இப்போ சயின்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸாக இருக்கும். அண்டு அதில் நம்ம ரிலேட்டடாக நம்ம எதையும் எழுத முடியாது. எக்ஸாக்டாக என்ன கேட்குறாங்களோ அதை எழுத முடியும். ஸோ அது சம்மந்தமாக ஒவ்வொரு பாடம் சம்மந்தமாகவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் நம்ம அந்த அப்ரோச்சில் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அந்த ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்டு பாலிட்டி படிக்கும்போது நமக்கு எல்லாத்தையும் ஆர்டிகல்ஸு அண்டு கேஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி மெயின்ஸ் இருக்குது. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி அண்டு நாலேஜ் பார்ட் 2ஆக பிரிச்சுக்கலாம். பர்சனாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாடி லாங்குவேஜ் அண்ட் எப்படி நம்ம அவங்களோட இன்டராக்ட் பண்ணுறோம் அண்ட் எப்படி அவங்கள எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மேட்டர்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா நாலேஜ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நம்மளோட
ப்ரொஃபைலு அண்டு நம்மளுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் இதெல்லாம் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வந்து வி கேன் கிளியர். இந்த தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? சப்ஜெக்ட் வருஷப்படி பார்த்தோம்னா இந்தியன் பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு வந்து படித்தேன். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் டு எண்டு திரும்ப ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அண்டு ஸ்பெக்ட்ரம் புக்கு ஒரு ஹிஸ்ட்ரிக்கு, மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு, அதில் வந்து நமக்கு ஒரு கதை மாதிரி நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியும் அந்த மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறத. ஸோ மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்பெக்ட்ரம் புக்கு. அண்ட் தென் என்விரான்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம 12th 11th பாட்னி அண்ட் ஸ்வாலஜி இதை வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 8th 9th 10th டிஎன்எஸ்சிஆர்டி புக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு தனித்தனியாக வந்து படிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸ்க்கு அப்புறம் ஜியாகிரஃபி 10th புக்கு வந்து படிப்பாங்க. ஸோ 10th புக் படிச்சுக்கலாம். அதில் ஃபேக்ட்ஸ் இருக்கும், அதை நல்லா கோத்ரூ பண்ணிட்டு அப்புறம் வந்து சிலபஸில் உள்ள ட்ரைபிள்ஸ் அண்ட் அந்த மற்ற அந்த சாயில் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து 7th புக்லேயோ 11th 12th புக்லேயும் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த டிஎன்எஸ்சிஆர்டி புக்ஸை வந்து நம்ம அதில் படிச்சுக்கணும் சிலபஸை பார்த்து. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபிக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வேர்ஸ்ட் சிலபஸ். அண்டு இதில் வந்து நம்ம சோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சோர்ஸுங்கிறது கிடையாது. இதை வந்து நம்ம பல சோர்ஸஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆர்கியாலஜி அண்ட் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா 9th புக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன எக்ஸ்கவேஷன் போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ரிலேட்டடான ஃபேக்ட்ஸையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். அண்ட் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து படிக்கலாம். தமிழ் புத்தகம், புதிய புத்தகம், பழைய புத்தகம் வந்து படிக்கலாம். ஸோ அதில் வந்து நமக்கு தமிழ் வந்து கவர் ஆகும், சங்க இலக்கியங்களும் கவர் ஆகிரும். அண்ட் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எக்கனாமியில் வந்து மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக வந்து இருக்கும். பட் 11th லாஸ்ட் 4 சாப்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 11th புக்கு அண்ட் 12th புக்கு வந்து டிஎன்எஸ்சிஆர்டி புக்கில் வந்து அந்த கான்செப்ஷுவலாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம படிச்சுக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் எக்கனாமியில் வந்து ஜிடிபினா என்ன, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதையும் படிச்சுக்கணும். அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் அந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து பாலிசி நோட்ஸ் பார்க்கலாம். பாலிசி நோட்ஸில் வந்து ஓவராலாக வந்து நம்ம வந்து ஒரு கோத்ரூ பண்ணும்போது நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு எக்கனாமி அண்டு கரண்ட்டாக வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து ஒரு பர்டிகுலராக வந்து சிலபஸை வந்து படிச்சுட்டு நியூஸ் பேப்பரை வந்து பார்க்கும்போது ஒரு வியூ கிடைக்கும். அந்த நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா தினமணி படிக்கலாம். தினமணி வந்து படிக்கணும் அண்டு கண்டிப்பாக படிக்கணும். அது தவிர்த்து வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஹிந்தி நியூஸ் பேப்பர் படிக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் எடிட்டோரியல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி படிக்கும்போது நீங்களே அதுக்கு அடாப்ட் ஆயிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியலைன்னாலும் அண்ட் தென் அந்த ப்ராசஸில் வந்து நீங்களே வந்து திருப்பி வந்து படிக்கும்போது வந்து என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதை மட்டும் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த புக் லிஸ்ட் அப்படிங்கிறது. ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்றதை விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும். ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து டெஸ்ட்டு வந்து ஆரம்பத்துலேருந்தே போட ஆரம்பிச்சிடணும். ஸோ பேசிக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு போடணுங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்லேருந்தே வந்து டெஸ்ட்டு போட்டால் தான் வந்து நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த கொஷின் பேப்பருக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதை வந்து சைட் பை சைடு வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து கொஷின் பேப்பர் ஒன்று நம்ம ஒரு வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை எடுத்து வச்சு அதில் வந்து நம்ம வந்து ஆன்சரை வந்து அதில் மார்க் பண்ணணும். அதில் உள்ள அந்த ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸை வந்து நம்ம அதில் வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 50 டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஏற்கனவே படித்த புக்ஸையும் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக ரீகால் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து பண்ணுறதுக்கு. இதில் முக்கியமான என்னென்னா ஒரு படிக்கும்போது வந்து எல்லா சப்ஜெக்டையும் மேக்ஸிமம் சப்ஜெக்டை கவர் பண்ணுற மாதிரி படித்தா நல்லது. ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு 10 நாள் வந்து நான் பாலிட்டி படிக்க போகிறேன், 10 நாள் வந்து ஸ்பெக்ட்ரம் படிக்கிற போகிறேன், அந்த மாதிரி வந்து நம்ம படிக்காமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஒரு நாளில் ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒரு சாப்டர் வந்து கவர் பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு சாப்டர் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா 10 நாள் நீங்கள் இந்தியன் பாலிட்டி படிச்சுட்டு அடுத்த 10 நாள் வந்து ஸ்பெக்ட்ரம் படிக்கணும், உங்களுக்கு பாலிட்டி படிச்சது மறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்டையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் சப்ஜெக்ட்ஸை ஒரு நாளில் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்டு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும்
ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸை வந்து பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். ஒவ்வொரு ஒவ்வொரு ரிட்டன் எக்ஸாம் பண்ணும்போதும் அதை முடிச்சக்கப்புறமா வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கீஸை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ கீஸை வச்சு அதுக்கப்புறம் இன்டர்நெட் சோர்சஸ் எந்தெந்த சோர்சஸ்லாம் இருக்கோ அதில் ப்ராப்பராக பார்த்து அந்த கொஷின்ஸை வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு திருப்பி அதை பார்க்கும்போது நமக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் படித்த விஷயத்தை எப்படி ஆப்டிமமாக அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ லிமிட்டடாக படிக்கிறோமோ அதை வந்து மேக்ஸிமமாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த இதை நியூஸ் பேப்பர்லாம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாரின் ரிலேஷன்ஸ் சொல்லும்போது வந்து கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸுங்கிறது பாசிட்டிவ் சைடு என்ன நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால ஒரு யூஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெயின்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி வந்து பேசணும், எப்படி எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. ஸோ அது ஒரு பார்ட்டு. நாலேஜ் பார்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை பற்றியும் உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜையும் அண்ட் கரண்ட் இஷ்யூ வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து டெலிவர் பண்ண முடியும் இன்டர்வியூவில். பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா, இல்லை நீங்களே உங்களை இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா? நான் வந்து அப்பல்லோ இன்ஸ்டியூஷனில் தான் படிச்சிருக்கேன் சென்னையில். ஸோ மெயின்ஸு பொறுத்த வரைக்கும் அப்பல்லோ இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு திருப்பி வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து ப்ராப்பராக சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து அதில் வந்து டெஸ்ட் எழுதணும். இதில் வந்து வெவ்வேறு விதமான டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் படிச்சுட்டு ஒரு கொஷின் பேப்பரை கொடுத்து படிச்சுட்டு வந்து எழுதுகிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு, இல்லை நம்மளை படிக்க வச்சு ஸ்பாட்டில் வந்து எழுதுகிற மாதிரியான ஒரு டெஸ்ட்டு, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு டெஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா வந்து எல்லாமே நம்மளால் கவர் பண்ண முடியுது. அண்டு நம்மளால் வெவ்வேறு விதமாகவும் படிக்க முடியுது. ஒரு விஷயத்தை படிச்சுட்டு எப்படி நம்மளால் டெலிவர் பண்ண முடியுது, ஒரு விஷயத்தை படிக்காமல் நம்மளால் எப்படி டெலிவர் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து நம்மளை உணர வைக்க முடியுது அந்த டெஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உடனே வந்து திருத்தி போட்டுருவாங்க. அண்டு டாப்பர் பேப்பர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு கொஷினில் ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு கொஷின் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது மூலயமா அடுத்த கொஷின்ஸை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அண்டு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி அந்த இன்ஸ்டியூஷனில் இருந்தது. நேர்முக தேர்வை எப்படி அணுகினீங்க, அதுக்காக உங்களை எப்படி நீங்கள் தயார் செஞ்சுக்கிட்டீங்க? இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அகைன் அந்த 2 பெர்ஸ்பெக்டிவ், ஒன்று பர்சனாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ், இன்னொன்று நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ். இந்த பர்சனாலிட்டி பெர்ஸ்பெக்டிவில் வந்து அதிகமாக மார்க் அட்டன் பண்ணால் தான் வந்து வின் பண்ண முடியலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களைய அந்த இடத்துல ரொம்ப முக்கியமே வந்து எப்படி வந்து நம்ம உள்வாங்கிக்கிறோம் அவங்க சொல்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத அந்த ஃபீட்பேக்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணால் கூட அந்த அவங்க சொல்கிற அந்த பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி நம்ம உள்வாங்கி டெலிவர் பண்ணுறோம், நம்ம கண்ணாடி முன்னாடியே வந்து பேசி வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எப்படி எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நாலேஜ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அகெயின் அந்த நீங்கள் கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய உங்கள் ப்ரொஃபைல்லேருந்து என்ன மாதிரி கேள்வி வரலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகலாம். உங்களுடைய இன்டர்வியூவில் வந்து ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூவில். சுப்பிரமணியன், இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனம் போகாமல் வெற்றி பெற முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, பட் பயிற்சி நிறுவனங்கள் வந்து ஒரு 25-30 வருஷமோ 30 வருடங்களோ வந்து அவங்க தொடர்ந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும் அந்த எக்ஸாம்ஸை பற்றி. ஸோ அது வந்து நமக்கு வந்து அந்த கைடன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக உடனே கிளியர் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க வந்து நம்மளை ஒரு கொஷின்ஸை வந்து நம்மளை அனலைஸ் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸை வந்து அன்கான்ஷியஸாக வந்து நமக்கு வர வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ
இன்ஸ்டியூஷன் போய் சேர்ந்து படிக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்போசரும் நிறையா கிடைக்கும். உதாரணமாக வந்து போன முறை வந்து ஏற்கனவே வந்து பாஸ் பண்ணி ஒரு சர்வீஸில் இருக்கிறவங்க கூட நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஸோ அவங்க கூட படிக்கும்போது அவங்களோட படிக்கும்போது அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். மற்றவங்களும் வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ இது மூலிமா வந்து நமக்கு வந்து நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் போய் படிக்கும் பொழுது. ஸோ அதனால் தனியாக வந்து படிக்கலாம். பட் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு அப்சல்யூட் அப்படிங்கிறது கிடையாது, ரிலேட்டிவ் அப்படிங்கிறது தான் உண்டு. ஸோ நம்மளாக உட்காந்து படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்சல்யூட்டாக எப்படி படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒருத்தங்களோட நீங்கள் வந்து அதிகமாக படிக்கணும், அல்லது ரிலேட்டிவாக வந்து இவங்க விட நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிறைய பேரை சந்திக்கும்போது நீங்கள் வந்து அதை ரிலேட்டிவாக வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒருவர் வேலை செஞ்சுக்கிட்டே இந்த தேர்வுக்கு படித்து வெற்றி பெற முடியுமா? நீங்கள் அப்படி தான் படித்து வெற்றி பெற்றிருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வேலை செய்து கொண்டே வந்து கண்டிப்பாக வெற்றி பெறலாம். என்னோட அனுபவத்தில் வந்து ஆக்சுவலி ஜூன் 15 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடந்தது 2025. ஸோ அப்போது நான் சர்வீஸில் தான் இருந்தேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் திருநெல்வேலியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த ஜாப் ஃபேர்லாம் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த ஜாப் ஃபேர் வரும்போது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து அப்போ தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் வந்து அதை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பல்வேறு கிராமங்களுக்கு வந்து போக வேண்டியது இருந்தது. நான் திருநெல்வேலியில் ஒர்க் பண்ணதுனால என்னுடைய சங்கரன் கோவிலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 100-130 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி ஒரு கிராமத்துக்கு போய் அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அட்டன் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, அந்த நேரத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த பஸ்ஸில் வந்து அந்த ட்ராவலிங் டைமில் வந்து நம்ம ஃபோனில் வந்து நம்மளோட சோர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதில் படிக்கிறது மூலிமா வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் டைமை. அண்டு வேறு லீவ் ஏதாவது வந்து நம்மளால் கேட்க முடிஞ்சாலோ அல்லது ஒரு தொடர்ந்து லீவ் வந்தாலோ அதை வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த லீவ்ஸை வந்து ஹாலிடேஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஃபோன் அதிகமாக நோண்டாமல் நம்ம வந்து நம்மளோட டயத்தை வந்து நம்ம எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணோம்னா we can easily crack வேலையில் இருக்கும்போதே வந்து பண்ணலாம். அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? இது அஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, கட் த்ரோட் காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பயப்பட்டு நம்ம வந்து அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே போகாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு வந்து எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரோ ஆகி வைங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிறது தெரிஞ்சாலே அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து அதுவே ஒரு கான்ஃபிடென்ஸாக கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எய்மோட வந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அண்டு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே இழக்கக்கூடாது. அண்ட் உங்களாலேயும் முடியும்னு நினச்சி படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாராலையுமே வந்து சர்வீஸை வந்து வாங்க முடியும். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று மென்மேலும் சாதனை செய்ய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.